வெல்கம் டு தமிழ் லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வீட் பிஸ்கெட் பார்க்க போகிறோங்க. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் கடலை மாவு 1 கப்பு, அதே அளவுக்கு கோதுமை மாவு 1 கப் எடுத்துக்கோங்க. ஆயில் 1/2 கப் எடுத்துக்கோங்க. கடலை மாவையும் கோதுமை மாவையும் சலிச்சு வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் பட்டரு, பவுடர்டு சுகர் 1 கப் எடுத்துக்கோங்க. 2:1 ரேஷியோக்கு. பாருங்கள், கடலை மாவை நான் ஜலிச்சு எடுத்துக்கிறேன். ஒரு பவுல் எடுத்துகிட்டு ஆயில் 1/2 கப் ஆட் பண்ணிக்கிறேங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா பீட் பண்ணிக்கோங்க ஃபோர்க்கை வச்சு. பவுடர்டு சுகர் இதில் ஆட் பண்ணிக்கிறேங்க. 1 கப்பு ஜலிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா க்ரீம் கன்சிஸ்டன்சியாக வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் நம்ம கடலை மாவையும் கோதுமை மாவையும் ஆட் பண்ணிக்கலாம், ஜலிச்சு வச்சுருக்கிறத. கட்டி இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் இதில் ஆயில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் நெய் ஆட் பண்ணி பிஸ்கெட் பண்ணிங்கன்னா நெய் பிஸ்கெட்டாக வந்துடும். நல்லா பிசைஞ்சுக்கோங்க. சப்பாத்தி மாவு மாதிரி வந்துடுங்க. நீங்கள் இதில் ஆயிலுக்கு பதிலாக நெய் ஆட் பண்ணி பண்ணிங்கன்னா நெய் பிஸ்கெட்டாக வந்துடுங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பிடிச்சி பாருங்கள். இப்படி பிடிச்சி பார்த்து இப்படி அமுத்துனா உடையக்கூடாது. உடஞ்சா பிஸ்கெட் வராது. நான் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். பேக்கரியில் செய்கிற மாதிரியே. நம்ம இதில் பேக்கிங் சோடா எதுவுமே ஆட் பண்ணல. பாருங்க, இந்த மாதிரி வரணும். நல்லா பிசைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி விரிசல் இல்லாமல் நல்லா சாஃப்டாக வந்துடுங்க மாவு. பிஸ்கெட் பண்ணுறதுக்கு குக்கரை ப்ரீஹீட் பண்ணலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரை வச்சு அதில் ஒரு ஸ்டாண்டு வச்சு நான் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டேங்க. இப்போ நம்ம பிஸ்கெட் செய்ய ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் மோல்டு இருந்தால் மோல்டில் வச்சு இது பண்ணிக்கலாம். இல்லைன்னா நார்மலாக ரவுண்ட் ஷேப் கூட பண்ணிக்கலாம். குக்கர் 20 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் ஆகணுங்க. இங்கே பாருங்கள், நாங்கள் சும்மா டிசைனுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி வேணா பண்ணிக்கோங்க, இல்லைன்னா உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம சும்மா டிசைன் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு பிளேட் எடுத்துகிட்டு அதில் கோதுமை மாவை நான் டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதில் பிஸ்கெட் செஞ்சு வச்சுருக்கிறதெல்லாம் அடுக்கிக்கிறேன். இப்போ குக்கரில் வச்சிடலாம். பிஸ்கெட் குக்காக 30லேருந்து 40 நிமிஷம் எடுக்குங்க. பிஸ்கெட் குக் ஆயிடுச்சுன்னா அந்த பிஸ்கெட் குக்கான ஸ்மெல்லு வரும். சைட்லலாம் ப்ரௌன் கலராக வந்துடும். குக்கர் ப்ரீ ஹீட் பண்ணும்போது கேஸ் கட்டும் அப்புறம் அந்த விசிலும் போட்டு வைக்காதீங்க. இப்போ பாருங்கள், நம்ம பிஸ்கெட் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.